பிரைஸ் தி லார்ட் அப்பா. இந்த காலவெளியிலும் எங்களுக்கு ஜீவனை, சுகத்தை, காருண்யத்தை, உமது இரக்கத்தை காண்பிப்பதற்கு நன்றி. இப்பொழுதும் ஒரு வார்த்தையினாலே எங்களுடைய வாழ்க்கையில் கிருபை சூழ்ந்து கொள்ளும். ஆமென். இந்த காலவெளியில் அந்த கல்வாரி அன்பை எண்ணி துதிக்கிறோம். எல்லாரும் வாயை திறந்து எண்ணி துதிக்கிறீங்களா? அவர் செய்த அந்த உன்னதமான மேன்மையான ஸ்லாக்கியத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்தி வைத்தாரே, நன்றி அப்பா. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே, கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, கர்த்தர் இயேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே, விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவி நின்று பாயுதே, விலையேற பெற்றோனாய் உன்னை மாற்ற விலையாக ஈந்தனரே, விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. ஹல்லேலூயா. தேங்க் யூ லார்ட். ஆண்டவர் மனுஷனை ஒரு சாதாரண நிலைமையில வைக்கல. அவனுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு வச்சுட்டு போல, விலையேற பெற்றவனாய் மாற்ற விலையேறப்பட்ட ஸ்லாக்கியத்தை கொடுத்து, விலையேறப்பட்ட அந்தஸ்தை கொடுத்து, அவருடைய இரத்தத்திலே நம்மளை நீதிமான்களாக்கி பிள்ளைகளாக மாற்றி எல்லா ஆசீர்வாதத்துக்கும் தயவுக்கும் இரக்கத்துக்கும் நம்மளை சொந்தக்காரர்களாக மாற்றி வைத்திருக்கிறாரே. எல்லாரும் வாயை திறந்து விலையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறாருங்க. நீங்கள் நினைக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற போராட்டம், தோல்வி, கசப்பு, பயம், நடுக்கம், நெருக்கம், பஞ்சம் இதை பார்த்துட்டு ஐயோ ஏன் இந்த வாழ்க்கை, என் வாழ்க்கை இப்படி தான் முடிய போதா? இல்லை, நீ விலையேற பெற்றவன். உன்னை எப்படி கர்த்தர் கைவிடுவார்? உங்களை ஜெயமெடுக்க கர்த்தர் கிருபை செய்வார். எல்லாரும் இருக்க இடத்துல அதை உணர்ந்து, அப்பா நன்றிப்பா, இவ்வளோ நாள் பிரச்சனையே பார்த்து பார்த்து முடியாது, நடக்காது, என்னை குறிச்சே நான் சலிச்சுக்கிட்டேன், சபிச்சிருக்கிறோம் நிறைய பேர். இது ஒன்றா வாழ்க்கையா? நான் ஏன் பிறந்தேன்? இன்னைக்கு எல்லாத்துக்கும் இந்த காலையில் ஆண்டவரே, ஐ எம் வெரி சாரி ஃபார் தட். நான் மன்னிப்பு கேட்குறேன்ப்பா, என்னை மன்னிங்கப்பா. கல்வாரி சிலுவையில் என்னை விலையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறீங்க. நான் அதை நம்புகிறேன், அது என் வாழ்க்கையில் நடக்கும்ன்றதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லுங்க. உங்கள் வாழ்க்கை மாறும். கர்த்தர் கிருபை செய்வார். ஆமென். இன்றைக்கு கர்த்தர் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும், நம்முடைய வேலை, நம்முடைய குடும்பம், நம்முடைய எடுக்கிற தீர்மானம், நம்ம செய்ய போகிற காரியங்கள், நம்ம வாஞ்சிக்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை, அவருடைய தயவு விளங்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. ஆமென். இன்றைக்கும் பிரியமானவர்களே, சங்கீதங்களின் புஸ்தகம் 34ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நாம் தியானமாக எடுத்துக்கொள்கிறோம். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். என்ன அற்புதமான வசனம்! இந்த வார்த்தையை பார்க்கும்போது என் கர்த்தருடைய அன்பு எவ்வளோ பெருசு! நீங்களும் நானும் அதை அளவு செய்ய முடியாதுங்க. உன்னதமான அன்பு. நல்லா கவனிங்க. நீதிமான்னா யாரு? கர்த்தரை நம்புறவன் பேர் தான் நீதிமான். நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கிறோம். இப்படி இருக்கணும், அப்படி இருக்கணும். நல்லா கவனிங்க. அதனால் நல்லது தான், அப்படி செய்ய முயற்சி எடுக்கிறது நல்லது தான். உண்மையாக இருக்கணும் இல்லையா? ரொம்ப அதிகமான ஜெபம் பண்ணணும், அதிகமாக பரிசுத்தமாக இருக்கணும், உண்மை பேசணும். அந்த தீர்மானம் கரெக்டு தான்.
நீ அதெல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம் தான் உன்னை கர்த்தர் நீதிமானா மாற்றலை ஐயா. நீ இயேசு வேணும்னு நினச்ச உடனே உன்னை மாற்றிட்டார். அப்போ கவனிங்க, நீதிமான்னா எந்த இருதயம் அவருக்கு அவசியம் சொன்னா, ஆமாம் எனக்கு கர்த்தர் வேணும், நான் கர்த்தரை என்னுடைய வாழ்க்கையில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்வேன், நான் கர்த்தரை நம்புகிறேன்னு சொல்கிறான் பாருங்க, அவன் அவள் அந்த நிமிடமே நீதிமான்களாக மாற்றப்படுகிறார்கள். ஸோ நீதிமான் என்று சொன்னால் கடவுளுடைய பிள்ளை என்ற அர்த்தம். இந்த நீதிமானுக்கு, கர்த்தருடைய பிள்ளைக்கு அநேக துன்பங்கள் வரும், அநேகமாக இருக்கும். நிறைய பேர் கேட்கலாம், என்னங்க அநேகமாக இருக்குன்னா அப்போ எதுக்கு எனக்கு இந்த கர்த்தர் இல்லையா? அவர் தான் எனக்கு உதவி செய்வார் தானே. ஆனால் அநேகமாக இருக்குன்னா, துன்பம் இருக்குன்னு சொன்னால் கூட பரவாயில்ல, அநேகமாக இருக்குன்னா அப்போ இது மற்றவனை காட்டிலும் எனக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி பிக்சர் பண்ணப்படுது. நல்லா கவனிங்க, அதிகமாக ஏன் நீதிமானுக்கு கர்த்தர் தாரார்னா, அவ்வளவு துன்பமும் அவ்வளோ நஷ்டமும் அவ்வளோ கஷ்டமும் அவ்வளோ துயரங்களும் அவருடைய பிள்ளைக்கிட்ட தோற்று போகணுன்னு கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் அநேகமாக கொண்டு வர்றாரு. இந்த உலகத்தானுக்கு ஒன்றும் இருக்காது, சும்மா ஒன்று ரெண்டை பார்த்துட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக வாழ்வான் இல்லையா? ஆனால் உலகத்தான் போல் கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை நடத்த விரும்பலை. அவன் யாரையும் வின் பண்ணி அவனுக்கு பழக்கம் இல்லை, எல்லாத்தையும் ஏமாற்றி தான் பழக்கம் இருக்குது. ஆனால் கர்த்தர் எல்லாவற்றையும் ஜெயிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அதனால தான் அநேக காரியத்தை கொண்டு வராரு. இந்த உலகமே ஸ்டன் ஆகி போயிடும், மலையே பார்த்து ஸ்டன் ஆயிரும். என்னையா போய் அவனை தடுக்கலான்னு பார்த்தா அவன் என்னையவே பதறாக்கிட்டானே. இதுதான் பதறாக்கணும், அவன் ஜெயம் எடுக்கணும், என் பிள்ளைன்றதை அவன் உறுதிப்படுத்தணும். ஏன்னா யோவானில் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவன். ஜெயம் எப்படி எடுப்ப? உட்கார்ந்து இருக்கிற இடத்துல வெறும் சோத்திரம் போட்டுட்டு ஜெயம் எடுப்பியா? இல்லைங்க, சோத்திரம் போடணும், வேணான்னு சொல்லலை. சோத்திரம் ஒரு உன்னதமான காரியம். நீ சோத்திரம் போட்டால் உனக்கு பலன் வரும். நீ உடனே உலகத்துக்குள்ளே போய் நீ எதை பதறாக்கணுமோ அதை பதறாக்கணும், அதை ஜெயம் எடுக்கணும். பாருங்க, தேவனால் பிறந்தவன் உலகத்தை ஜெயிக்கிறவன். உலகத்தை ஜெயிக்கணும் கர்த்தர் விரும்புகிறார். அதனால தான் துன்பத்தை கொடுக்குறாரு. இப்போ புரியுதா உங்களுக்கு? நிறைய பேர் ஐயோ என்னடா இது, என் தலையெழுத்து இப்படி இருக்குன்னு. இல்லைங்க, கர்த்தர் உங்ககிட்ட இந்த துன்பங்கள், துயரங்கள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், உபத்திரவங்கள் எல்லாம் தோத்து போகணுன்னு விரும்புகிறாரு. அவ்வளோத்தையும் மேற்கொண்டு வரணும். இந்த உலகம் ஒன்றை பார்த்து இவன் யார், இவனுக்குள்ள உண்மையாகவே கர்த்தர் இருக்கிறார், அதுதான் வெற்றி எடுக்கிறான். ஆமென். இதை சொல்லிட்டு அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். பாருங்க, அதுக்கு தான் அடுத்த பதில் வந்துடுது. அந்த வசனத்தை அதோட நிறுத்திடாதீங்க. கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. அப்போ பாருங்க, நீங்களும் நானும் துன்பத்தில் நிற்கிறோன்னா அங்கே கர்த்தர் நிற்கிறார். அதனால தான் சொல்கிறாரு சங்கீதக்காரர், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று. எல்லாத்தையும் பார்க்குறாரு. அவமானமாக படுத்துறியா என் பிள்ளைய, இரு, என் பிள்ளைய கொண்டே ஜெயம் எடுக்க வைக்கிறேன் இல்லையா? எந்த அவமானம், எந்த தீமையான சூழ்நிலை அதை மாறி எந்த இடத்துல அவமானம் பெற்றோமோ அதே இடத்துல தலையை உயர்த்துகிறாரு. இப்படி தான் நடந்தது பாருங்க. ஈசாக்கு யாருக்கிட்டையும் சண்டைக்கு போகல. அவங்க பூர்வீகமாக அவங்களுடைய முற்பிதாக்கள் தோன்றுன, அவனுடைய தகப்பன் தோன்றுன, ரொம்ப கிளியராக சொல்லணும்னா ஐயா, தோண்டி வைத்த கிணறு தான் தோன்றான், சண்டை போட்டு பிடுங்குறான் பாருங்க. சண்டைக்கு போவே இல்லை இல்லையா? துன்பம் ஒன்று ஒன்றா வருது. இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கேயும் வரான், இதுவும் ஏன் இதுன்றான். அவன் நின்று ரைட்ஸில் கேட்கலாம், ஏன் அதை ஃபைட் பண்ணி வாங்கியிருக்கலாம். நான் ஃபைட் பண்ண மாட்டேன், ஏன்னா என்கிட்ட கர்த்தரின் ஆசீர்வாதம் இருக்குது. கர்த்தரின் ஆசீர்வாதம் ஒரு நாள் என்னை தரித்திரமாக விடாதுன்னு சொல்லிட்டு நின்று ஜெயம் எடுக்கிறார். இப்படி தான் யோசேப்புக்கு பிரச்சனை வந்துச்சு பாருங்கள். இந்த வேதத்தில் இந்த வார்த்தை வந்தது போல் அநேகமாக இருந்தது, ஒன்று பின் ஒன்று. ஐயோ, பார்வன் சொல்கிறான், இந்த தேசத்தில் தொடர்ந்து வழி நடத்துறதுக்கு யாருமே கிடையாது, இன்க்ளூட் அவனையும். அவன் பேரை சொல்லலை, சொன்னால் வைக்கும், அதனால் அதை வேறு விதமாக சொல்கிறாரு. யோசேப்பை தான் செய்யணும், அவங்கிட்ட தான் அவளை திறமை இருக்குது. ஏன்னா எப்படி பார்த்துட்டான்னா தேவ அறிவு, தேவ ரகம்னு பார்த்துட்டாரு. சொல்கிறாரு, ஏப்பா நான் அந்த சிங்காசனத்தில் உட்காரது கூட தகுதி இல்லைன்ற ராஜா அதை உணர்ந்து தான் சொல்கிறாரு. அப்பா சிங்காசனத்தில் மட்டும் உட்காந்துக்கிறேன், அதில் மட்டும் உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கட்டும்,
மற்றபடி யூ ரூல் அண்ட் ரெயின், நீ தான் ஆணையை பிறப்பிக்கணும், செய்யணும். எல்லாம் எப்படி மாறிடுச்சு பார்த்தீங்களா? அநேக துன்பத்துக்கு கண்ட வருஷத்துக்கு கர்த்தர் யோசேப்பு வாழ்க்கையை அலங்கரித்தார். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன், உங்கள் வாழ்க்கையை, விசுவாசிகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் அலங்கரிப்பார், உருவாக்குவார் இல்லையா? கர்த்தர் அவைகள் எல்லாவற்றில் நின்று உங்களை விடுவிப்பார், கண்டிப்பாக உங்களை விடுவிப்பார். அப்பா இயேசுவே, இந்த வார்த்தை பிள்ளைகளுக்கு அனுப்பி வைக்கிறேன், ஜெயத்தை கொடுக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.